பண்டிகைகள் பலவிதம். ஏன் நம்மளுக்கு இவ்வளோ பண்டிகைகள் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் தமிழ் டீச்சர் சொன்னாங்க, ஒவ்வொரு பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. இருந்தாலும் ஒரு பண்டிகைக்காக நாம் தயாராகும்போது அந்த பண்டிகையை நம்ம உற்றார் உறவினர்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறப்போ மனக்குழப்பங்கள் நீங்கி துக்கங்கள் மறைந்து மனதுக்கு ஆனந்தம் கிடைக்கும், தெளிவும் பிறக்கும். உட்காந்து சாப்பிடவோ சொந்த பந்தங்கள் கிட்ட பேசுறதுக்கோ டைம் இல்லாம காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுற ஒரு காலம் மனுஷனுக்கு வரும்போது இந்த பண்டிகைகள் தான் அவனுக்கு மனதுக்கு சந்தோஷத்தையும் உறவுகளுடைய ஸ்பரிசத்தையும் புரிய வைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பண்டிகைகளை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாகமாகவே மாத்திட்டாங்க. டீச்சர் இதை சொல்லும் போது அதுல இருக்கிற உண்மையும் தத்துவமும் அன்னைக்கு புரியல, ஆனா இப்ப புரியுது. எங்களுக்கு முக்கியமான ஒரு பண்டிகை ஓணம். ஓணத்துக்கு ஒரு மாதம் முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம் எங்கே யார் வீட்டில் ஓணம் செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு. இந்த வருஷம் ஓணம் எங்கள் குடும்ப வீட்டில் சொந்த பந்தங்கள் கூட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. இந்த ஓணத்தை பற்றின விசேஷங்கள் தான் இந்த வீடியோவில். நிஷா பேசுகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓணம் செலிப்ரேட் பண்ணுறது மலையாள மாதம் சிங்கம், தமிழ்ல ஆவணி மாசம். சிங்க மாசம் வர்ற திருவோண நட்சத்திரத்துல தான் மெயினான ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சிங்க மாசத்துல அத்தம் நட்சத்திரம், அதாவது ஹஸ்தம், அத்தம் நட்சத்திரத்துல இருந்து வீட்டுக்கு முன்னாடி பூக்கோலம் போட ஆரம்பிப்பாங்க. ஹஸ்தம் நட்சத்திரம் அத்தம் 1 அப்படின்னும் அடுத்து வர்ற நாட்கள் அத்தம் 2, அத்தம் 3ன்னு கணக்கு பண்ணிப்பாங்க. அத்தம் 1 அன்னைக்கு ஒரு வகையான பூவாலையும், அத்தம் 2க்கு 2 வகையான பூக்களாலையும், அத்தம் 3க்கு 3 வகையான பூக்களாலையும், இப்படி அத்தம் 10 அன்னைக்கு அதாவது திருவோண நாளில் பல வகையான பூக்களாலையும் தங்களோட முற்றத்தை அழகுபடுத்துவாங்க. நாங்க சின்ன வயசுல இருந்தே 10 நாள் ஓணமும் செலிப்ரேட் பண்றதில்ல, மெயின் ஓணமான திருவோண நாள் மட்டும் ஓணமாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஓணத்துக்கு முதல் நாள் நம்ம வீட்டில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள்ல ஒன்று, அடுத்த நாள் பூக்கோலத்துக்காக பூக்களை தயார் பண்றது. அம்மாக்கள் எல்லாருமே கிச்சன்ல ஓண நாள் ரெசிபிக்காக பிஸியா இருப்பாங்க. கிச்சன் வேலைகள்ல கலந்துக்காத எல்லாரையும், அப்பா தாத்தா பாட்டின்னு எல்லாரையும் இழுத்துட்டு சிட் அவுட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற பூக்களை எல்லாம் பூக்கோலம் போடுறதுக்கு ஏத்த மாதிரி தயார் செய்யறது தான் இப்போ வேலை. நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது நாங்கள் கசின்ஸ் எல்லாருமே ரப்பர் தோட்டம் சுற்றி இருக்கிற வயல்வெளி அங்கே போய் அங்கே இருக்கிற புல்லில் செடிகளில் இருக்கிற பூக்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இப்போது செடிகளும் கம்மி தான், பறிக்கிறதுக்கு கசின்ஸோடைய எண்ணிக்கையும் கம்மி தான். அதனால் கடைக்கு போய் காசு கொடுத்து பூ வாங்கி வருவோம். வீட்டு திண்ணையில எல்லாருமா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு அந்த பூக்களை எல்லாம் அடுத்த நாளைக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம். யூஸ்வலாக நாங்கள் முதல் நாள் நைட்டே பூக்கோலம் போட ஆரம்பிச்சிடுவோம். பூக்கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டால் கவர் பண்ணி வச்சிருவோம். மழை பெஞ்சா நனையாதபடியும் காற்றுனால பூக்கள் கலையாதபடியும் அப்புறம் பூனை நாயின்னு பூக்கோலம் மேலே ஏறி மிதிச்சு கலைக்காம இருக்கிறதுக்காகவும் தான் நாங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டால் கவர் பண்ணிடுவோம். ஆனா இங்க மாமா வீட்டு நாய் ரொம்ப சுட்டி, எவ்வளவுதான் கவர் பண்ணாலும் கண்டிப்பா நாய் பூக்கோலத்தை கலைச்சிரும் அப்படின்னு மாமா பசங்க சொன்னதுனால சரி காலையிலேயே சீக்கிரமா எழுந்திரிச்சு பூக்கோலம் போடலாம்னு நாங்க டிசைட் பண்ணிட்டோம். விடியற் காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு 5:30க்கு கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருஷம் ஓணம் செலிப்ரேட் பண்ணது என்னோட அம்மா ஊர்ல. பாட்டி தாத்தா இருந்தப்போ எங்க சின்ன வயசுல மோஸ்ட் ஆஃப் த ஓணம் நாங்கள் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அத்தை மாமா சித்தப்பா சித்தி கசின்ஸ் அப்படின்னு எல்லா சொந்தங்களோடையும் சேர்ந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பாட்டி தாத்தா எங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமும் எங்களோட பெரிய மாமாவும் அத்தையும் அவங்க ஃபேமிலியும் அதே அன்பையும் அரவணைப்பையும் எங்களுக்கு இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் நிறைஞ்ச மனசோட இன்வைட் பண்ணி வரவேற்று உபசரித்து எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஓணம் ப்ரெசென்ட் பண்ணாங்க எங்கள் மாமா அண்ட் ஃபேமிலி.
பூக்கோலம் கமிட்டி மெம்பர்ஸ் மெயினாக 3 பேர். இருந்தாலும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் அப்பப்போ வந்து எட்டி பார்த்து டிசைன்லையும் பூ செலெக்ஷன்லையும் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரலாமான்னு பார்த்துட்டு போனாங்க. ஒரு சில அபிப்பிராயங்கள் மானிக்கப்பட்டு கமிட்டி மெம்பர்ஸ் பூக்கோலத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. லேட்டாகவே தூங்கி எந்திரிச்சு வந்து லேட்டஸ்டான ஒரு சில டிசைன் சஜஷன் கொடுத்து பேர் வாங்கிட்டு போன ஹீரோஸும் இருக்காங்க. சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தங்களா வர வர ஓணம் பண்டிகை களை கட்ட ஆரம்பிச்சுது. ஓணம் பண்டிகையில மெயினான ஒன்று ஓண சாப்பாடு, ஓண சத்யா அப்படின்னு சொல்லுவோம். ஓண சாப்பாடு பரிமாறுறதுலேயே ஒரு சில விதிமுறைகள் பின்பற்றுவாங்க நம்ம பெரியவங்க. ஓண சாப்பாடு இந்த மாதிரி தும்போடு இருக்கிற வாழை இலையில தான் பரிமாறணும். 2 பக்கமும் கட் பண்ண வாழை இலையில பரிமாற மாட்டாங்க. தும்போடு இருக்கிற வாழை இலையோட இடது அற்றத்துல வாழைக்காய் சிப்ஸ், சர்க்கரை வெரைட்டி, வாழைப்பழம், அப்பளம், அதுக்கடுத்து ஊறுகாய் வெரைட்டிஸ், இஞ்சி, மாங்காய், நெல்லிக்காய்னு ஊறுகாய் வெரைட்டிஸும், அதை தொடர்ந்து தயிரும் வெள்ளரிக்காயும் சேர்த்த கிச்சடி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகை பொரியல், பல விதமான காய்கறி சேர்த்த அவியல். இது ஒரு சிம்பிளான ஓண சத்யா. சாப்பிட்றவங்க உட்கார்றதுக்கு முன்னாடியே இந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் பரிமாறலாம். சாப்பிட்றவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடுல ஃபர்ஸ்ட் பருப்பு கறி, அதுக்கு மேல ஒரு சொட்டு நெய்யும் அப்பளமும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. 2வதா சாப்பாட்டுக்கு சாம்பார், 3வதா பாயசம் வெரைட்டிஸ். பாயசம் முடிச்சதுக்கு அப்புறம் சாதத்துக்கு ரசம், அதுக்கு அடுத்தபடியா மோர். இது ஒரு சிம்பிளான ஓண சத்யா. சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாருமா திண்ணையில சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு கேம்ஸ் விளையாடிக்கிட்டு சந்தோஷமா எங்களோட ஓணம் நாளை செலிப்ரேட் பண்ணோம். யூடியூபுக்காக இந்த ஓணம் வீடியோ எடிட் பண்றப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ண ஒரு ஓணம் போட்டோஸ் பார்க்க முடிஞ்சுது. இந்த பூக்கோலம் நானும் என் கசின்ஸும் சேர்ந்து ரப்பர் தோட்டத்துக்குள்ளேயும் நமக்கு தெரிஞ்ச வீடுகள்ல இருந்த செடிகள்ல இருந்தும் கலெக்ட் பண்ணிட்டு வந்த பூக்கள் மட்டுமே வச்சு போட்டது. எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கிறப்போ அன்னைக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கிறதுக்கான காசு அவ்வளோவா கிடையாது. அப்போது தவறாமல் எங்களுக்கு இதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர் துண்டு வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் எங்களோட ஓணக்கோடி. ஓணக்கோடினா ஓணத்துக்கான புது ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மஞ்சள் துண்டு மட்டுமே ஓணம் புத்தாடையாக அணிவிப்பாங்க. பல்லாண்டு காலங்களுக்கு முன்னாடி கேரளாவில் நல்லாட்சி செஞ்சிருந்த நற்குணங்கள் பல பொருந்திய மகாபலி ராஜா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தன்னுடைய நாட்டுக்கு வந்து பிரஜைகளை எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவரோட ஆசைக்கிணங்க சிங்க மாசம் அத்த நட்சத்திரத்திலிருந்து தொடங்கி 10 நாள் ஓணம் செலிப்ரேஷன் நடக்கும். இந்த நாட்கள்ல மகாபலி ராஜா தன்னுடைய மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு பார்க்க வருவாராம். அழகழகான பூக்கோலங்கள் போட்டு வீடுகளை அலங்கரிச்சு புத்தாடை உடுத்து விதவிதமான சமையல்கள் செஞ்சு சத்யா சாப்பிட்டு திருவாதிரக்களி, ஊஞ்சலாட்டம், வள்ளங்களி, புலிக்களி அப்படின்னு விதவிதமான கேளிக்கைகளில் ஈடுபட்டு தன்னோட உற்றார் உறவினர்களோட கூடி மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்னோட பிரஜைகளை பார்த்து சந்தோஷத்தோட மகாபலி ராஜா திரும்பிடுவாராம். மகாபலி ராஜாவை வருஷா வருஷம் வெல்கம் பண்றதுக்காக மக்கள் 10 நாள் செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஓணம். எங்களோட ஓணம் செலிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.